வேற என்ன இருக்கு நண்பர்களே? ஓகே ஆரம்பிக்கலாம். கைஸ், பார்ட் 2 we are back. பண்ணிட்டோம். பார்ட் 1 ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். பார்ட் 2 முடிச்சிருவோம். ஆமா, பார்ட் 2 நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்ட் 1 வந்து பார்ட் 1 பார்க்கலனா அத பார்ட் 1 பாருங்க வந்து அப்படி சொல்ல மாட்டேன். இத பார்த்துட்டு போய் அது பொறுமையா play பாருங்க. பண்றோம். ஆமா. ஆமா, அது வந்து இது வந்து ரிவ்யூன்றதோட ரோஸ்ட் தான். பார்ட் 2 இன்னும் நல்லா ரோஸ்டா இருக்குன்னா எல்லாம் சின்ன சின்ன டீம்ஸ். ஆமா, கரெக்ட். சரி கைஸ், சோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். the அடுத்து நம்ம first பார்க்க team of போறது part 2 is மிஸ்டர் பூனமவன் வந்து இவரு மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அடுத்த படம் அப்படிதான். சரி, சரி கைஸ், அதை விடுவோம். பஞ்ச அது பார்க்க முடியுது. அடுத்து யாருன்னு ப்ராஜெக்ட் சொல்லுங்க. பாண்டிங். ஓஹோ, ப்ராஜெக்ட் பெண்டிங். பஞ்சாப். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லுக் அற்புதமா எடுத்திருக்கானுங்க ஆக்ஷன்ல. ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ம்ஹும். அதேதான், ஆர்சி செம்ம டீம், நல்ல வெரைட்டி இருக்கு. ம். ஆனா டவுட், டீம்ல இருக்க எல்லாரும் ஆடலாம், ஆனாலும் ஆட மாட்டானுங்க. கரெக்டான காம்பினேஷன் போட்டா ஆடலாம். காம்பினேஷன் கூட கரெக்டா சூஸ் பண்ணுவாங்க, ம். ஆனா ஆட மாட்டாங்க. பார்க்கலாம். நம்ம வந்து பிளேயிங் 11 வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரோஸ்ட் போவோம். இதுல முக்கியமான விஷயம் நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்களோட பவுலிங், டெத் பவுலிங் அப்படின்றது வீக்கா இருக்கு. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது முடியாது. ஒரு முறை இருக்கு, எத்திக்ஸ் ஒண்ணு இருக்கு. ம். சரி சரி, இன்னும் மழை நிக்கல போல நாளைக்கு. நாளைக்கு மேட்ச் இன்னும் மழை நிக்கலன்னு சொல்லி. ஆமா, நாளைக்கு ஆமா மழை ஆமா, அதுவும் பார்த்தோம். வெதர் ரிப்போர்ட்ஸ் வர. இத ஃபர்ஸ்ட் பாப்போம். ஓப்பனிங் மேட்ச் அமோகமா இருக்க போகுது அப்ப. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும். they are not going to play at மொஹாலி. ஓ, எப்போ ஆட போற மொஹாலில அவங்க ஆடல. இப்ப they are going to play at முல்லன்பூர். அரௌண்ட் 3 matches 4 matches முல்லன்பூர்ல ஆடுறாங்க. மிச்சம் இருக்கிற மேட்சஸ் ஹோம் மேட்சஸ் they are playing at மொஹாலி. ஸ்ப்ளிட் பண்ணி ஆடுறாங்க மேட்சஸ். டெல்லி மாதிரி. ஆமா, டெல்லி, ராஜஸ்தான் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஆடுறாங்க. இதுல என்ன இஷ்யூ ஆகும்னா, ரெண்டுமே டோட்டலி ரேடிக்கலி ஆப்போசிட் கண்டிஷன். மொஹாலி பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிட்ச் மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கும், நல்லா இது சப்போர்ட் பண்ணும் டீமுக்கு. முல்லன்பூர் அப்படியே வந்து ஆப்போசிட்டா ஸ்லோ பிட்ச், ஸ்பின் வந்து அவ்வளவு சூப்பரா சப்போர்ட் பண்ணும். பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறதுக்கே கஷ்டப்படுற பிட்ச். 140 150 தான் டார்கெட், ஆவரேஜ் ஸ்கோரே அங்க. ஓகே ஓகே. சோ நம்ம இந்த டீம் எப்படி ஃபேர் ஆகுதுன்னு பாப்போம். சோ எனி அதர் தாட்ஸ்? யாருக்காச்சும் வேற என்ன தாட்ஸ் இருக்கா இந்த டீமுக்கு? என்ன சொன்னா வேற என்ன தாட்ஸ் இருக்கா அந்த டீம் பத்தி? அதான் சொல்லிட்டேனே, ஆளுங்கெல்லாம் நல்லாதான் இருக்கானுங்க. 11 எப்படி போடுவானுங்கன்னு தெரியல, போட்ட 11 வச்சு எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியல. அதான் மேட்டர். நான் இவங்களுக்கு வந்து ஒரு 11 எப்பவும் போல ஓகே 11 பார்த்து எடுத்து வந்திருக்கேன் நானு. சோ நான் 11 சொல்றேன். சொல்லு. You can give your suggestions and changes. Okay. Number 1 Prabhsimran. Okay. Opening with Josh Inglis. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் at 3, Shashank Singh at 4,
5 Stoinis, 6 Nehal Vadera, 7 Maxwell, 8 Yanu, இல்லனா Omarzai. ரெண்டு பேர்ல யாருனாலும் யூஸ் பண்ணலாம். If you are going to play at when you are playing at Mohali, you can use Yanu. When you are playing at Mullanpur, you can use Omarzai. Slower wickets Omarzai இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பான். Then Harpreet Brar, Arshdeep Singh, Vaishak Vijaykumar. Chahal வந்து I will try to bring him in as a impact player. அடப்பாவி. Hey, he is not going to contribute to your batting. பேட்டிங் ஆடப்போ. ஆமா. ஓகே. மார்க்கோ யான்சன் யானு தான சொன்னேன். ஏய் அதெல்லாம் யானு இல்ல செல்லமா சொன்னேன் யானுன்ட்டு. ஓகே கவனிக்கல. சரி. Any changes, any suggestions? நீ வந்து சாஹல இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு ஹர்ஷீப் சிங்க உள்ள வச்சுக்கிற. ஆமா. ஓகே. எனக்கு இன்னொன்னுமே என்ன தோணுச்சுன்னா sometimes if you think you need some என்ன சொல்றது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் அட் பவுலிங் வச்சுக்கோ, இன்னும் நல்ல ஒரு பவுலர், இன்னொரு நல்ல பவுலர் வேணும் அப்படின்னா ஆரன் ஹார்டி கேன் ஆல்சோ கம் இன். சாரி, பேட் பண்றதுக்கு பின்ச் ஹிட்டரா ஒருத்தன் வேணும்னா ஆரன் ஹார்டி கேன் கம் இன் பிளேஸ் ஆஃப் யானு ஆர் ஒமர்ஸாய் இன் a squad. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ராக் அண்ட் வாட் தே வாண்ட் டு டு தட் டே. ஒரு 11 போட்டிருக்கேன். ஆனா நீ சொன்னபடி பார்த்தா 5 பேர் வருவாங்களே. இல்லையே 5 ஓவர்ஸ். இல்ல ஜார்ஜ் இங்கிலீஷ், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், ஒமர்ஸாய், யான்சன். ஒமர்ஸாய் ஆர் யான்சன். ஓகே. அதான் நம்ம ஒரு 11 போடுவோம். ரிக்கி பாண்டிங் ஒரு 11 போடுவாரு. ஆமா, பாண்டிங் வந்து ஐயர் ஒரு 11 யோசிக்கிறாரு சொல்லி எதனா பண்ணுவாப்ல. இந்த மூணு 11 போட்டோனே இந்த பிரீத்தி சிந்தான்றமா வந்து எல்லாம் கலைச்ச பொழுது நான் முதல்ல இருந்து போறேன். அதுல இருந்து என்னத்தை போடுவாங்க? பிளேயர் தான். ஓஹோ, பிளேயர்யா? டீம் அவங்க ஒரு டீம் போடுவாங்க. டீமையேவா? தம்பி அவுட் ஆஃப் த ட்ராக் போற உள்ளவா. 11 கூட சூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து மேட்ச் புது 11ஓட வருவானுங்க. பட் ஓகே. என்ன பாண்டிங்க்கு ஆஸ்திரேலியன்ஸ் மேல ஒரு பிரியம், அதனால மீதி எல்லாரும் ஏன் எடுத்தாருன்னு தெரியல. அவன் ஒவ்வொரு கண்ட்ரிய வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறானுங்க. சோ எனக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தா இந்த டீமுக்கு, அதாவது நம்ம சொன்ன 11க்கு ஒரு செம இது இருக்கு, கண்டென்ஷன் இருக்கு. ஆனா இல்லன்னு சொல்ல, கண்டிஷனல் ஆடணும். அதான் நான் இவனுங்களால குவாலிஃபை எல்லாம் ஆக முடியும். சிம்பிளா சொல்லணும்னா என்கிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்கானுங்க. ஆனா எந்த 11 ஆட போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அந்த 11 நல்லா ஆடலன்னா யாரை மாத்தி உள்ள கொண்டு வருவான்றது இல்ல பெருசா. அதனால எனக்கு வந்து இவங்களுக்கு ரேட்டிங் தர சொன்னீங்கன்னா ஒரு 6.5 கிட்ட தான் தருவேன். 6.5 தான். டீமுக்கு நான் வந்து 7 கொடுப்பேன். 7.5 கிட்ட கொடுப்பேன் இங்கிலி டீமுக்கு. பட் இவங்க உள்ள எடுத்துட்டு வர பிளேயர்லாம் பார்த்தோன்னா அந்த கணக்கு வச்சு நான் 6.5 தரேன். ஓகே, 6.5 ஃபைனலைஸ்டா? ஆமா. எனக்கு ஏன்னா என்னதான் பிளேயர்ஸ் நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் கரெக்டா செட் ஆகிற மாதிரி தெரியல. இவங்களும் ஆர்சிபி மாதிரி தான், they will keep on trying different things. அவங்களுக்கு வந்து ஒரு சாலிடான இது இருக்கு, இது இல்லைன்னா இவெண்ட் இருக்கு. இவங்க கிட்ட அதுவே இல்லை ப்ராப்பரா. அதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா இப்போ வந்து மேக்ஸ்வெல் ஆடலன்னா நீ ஸ்டாயினிஸ் ஆடலன்னா மேக்ஸ்வெல், அது ஓகே. பட் ரெண்டு பேரையும் வச்சுட்டு
ஒருத்தன் வரலன்னா இன்னொருத்தனை வெளியே எடுத்தனா நீ யாரை உள்ள கொண்டு வருவ? Correct, correct. Replacement for Max. ம். So, அந்த ஒரு இஷ்யூ எனக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு கம்மியா தரேன். நானுமே அரௌண்ட் தட் நான் 7 கொடுக்குறேன் உங்களுக்கு. தலைவரே நானும் 6.5. Okay. So the next team we are going to see Lucknow Super Giants. இவனுங்க தான் நான் சொன்ன அந்த இன்னொரு 5 கிரைட்டீரியா. ஓகே. யாரை எடுத்திருக்கோம், எவனை எடுத்திருக்கோம், எதுக்கு எடுத்திருக்கோம்னு தெரியல. ஆமா 11 வந்துச்சுன்னா 5.5. சரியா? 11 நல்லா வந்துச்சுன்னா 5.5, இல்லைன்னா 5 தான். சிம்பிள். எனக்கு நானே இந்த 11 போட்டு பார்க்கும்போது 3 தடவை அடிச்சிருக்கேன். இது செட் ஆகாது அப்படின்னு அடிச்சு புதுசு, செட் ஆகாதுன்னு அடிச்சு புதுசு 3 தடவை எழுதியிருக்கேன் இந்த 11 மட்டும்தான். இதான் சொல்லிட்டேன். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன, அந்த பஞ்சாபோட இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸ் ஜாஸ்தி, நாட் ஜஸ்ட் பிளேயர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ். ஓகேவா? ஆனா இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டீம்ல போட்டு முடியாது. எனக்கு ஒண்ணுதானே சந்தேகம், மொத்த பவுலிங் லைன் அப் பெட்ல படுத்திருக்கு. என்ன பண்ண போறான்? தலைவன் வச்சிருக்கிற ஒரே ஃபாரின் பவுலரும் கூட அவர் இஷ்டப்பட்டு வாங்கல, கை தூக்கி அம்பானி மாட்டி விட்டுருக்கான். அவனே வந்து லிசார்ட் வில்லியம்ஸ் வர கமார் ஜோசப் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கான். சரி, இவனுக்கு எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியே கொடுத்துட்டான். ஏன் வச்சுக்கோ, அதுக்கு ஆர்டிஎம் வர போட்டான். அதான் விஷயம். கமெண்ட் பண்ணது அப்பதான். சோ நான் இந்த டீம் வந்து நல்ல டீமான்னு கேட்டா வேற ஆவரேஜ் டீம். நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், மொக்க டீம்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ் டீம். ஏதோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, ஆனா they definitely do not have the caliber to qualify ஆற caliber கிடையவே கிடையாது. இல்ல இல்ல இல்ல, ஏன்னா இவனுங்க இவரு ஃபர்ஸ்ட் இருக்கிற கேப்டன் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான், அடுத்து வரவன் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான், அந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறவன் ஒரு மேட்ச் கொடுப்பான். இல்ல இல்ல, அவன் ஜெயிச்செல்லாம் கொடுக்க மாட்டான், அவன் சும்மா கான்ட்ரிபியூட் பண்ணுவான் எல்லா மேட்சும், அவன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கடைசியா இருக்கிறவன் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான், அடுத்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான். ஏண்டா ஓசிசி 6 பேர் தான் இருக்கானுங்க, அவன் ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு. They are going to depend very strongly on the Indian contingent. கரெக்ட். அது அதே மாதிரி எக்கானா, அதாவது இவங்களோட கிரவுண்ட் எக்கானா ஸ்டேடியம் ஒரு நல்ல ஸ்பின் ட்ராக். அந்த ஸ்பின் ட்ராக்ல ஸ்பின்னர்ஸ் எடுக்காம they have wasted their potential தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்தது ஃபுல்லா ஸ்டீமர்ஸ். யாருக்கு கால் வந்துகிட்டு இருக்கு? சரி, இவங்களோட பிளேயிங் 11 சொல்லு பார்க்கலாம். பிளேயிங் 11 ஓபனிங் வித் மார்க்ரம். ஓபனிங் வித் ஓகே பண்ட். ஓகே படோனி. ரிப்பீட் பிளேயிங் 11. மார்க்ரம் ஓபனிங். படோனி, மில்லர், பூரான், அப்துல் சமாத், மிச்சல் மார்ஷ், மணிமாறன் சித்தார்த், ரவி பிஷ்னாய், ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான். இம்பாக்ட் பிளேயர் ஷர்துல் தாக்கூர் ஆர் ராஜ்வர்தன் ஹங்கர்கேட்டர். அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சா? தாக்கூர் அப்ப உள்ள வச்சுக்கலாம் மேடம். அபிஷியல் இன்னும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. மணிமாறன் சித்தார்த் வந்து பேசர் தானே, ஸ்பின்னர் லெஃப்ட் ஆஃப். ஓகே, அவங்க இருக்கிற ஒரே ரெண்டே நல்ல ஸ்பின்னர்ஸ் மணிமாறன் சித்தார்த் அண்ட் ரவி பிஷ்னாய். மணிமாறன் சித்தார்த் இஸ் somewhat tested in the IPL. 2 மேட்ச் போட்டிருக்கான் போன வருஷம். ரவி பிஷ்னாய் நல்ல ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர் கிடையாது, அதான் பிரச்சனை. they do not have wicket taking spinner. இல்லடா, அவங்க கிட்ட இருக்கிற bowler எல்லாம் பெட்ல கிடக்குறாங்கடா. ஆவேஷ் கானா இருக்கட்டும், ஆவேஷ் கான் is playing. நாயக் யாதவா இருக்கட்டும், விட்டா இது வாங்கிட்டானா? ஆவேஷ் கான் is playing.
ஓகே அப்ப மாயக்கும் மோசனும் தான் இல்லை. மயாங்க் யாதவ் is யாரு not இருக்கா coming. யாரு இருக்கா? Mohsin Khan is not coming. Not coming or இது injured. Injured and he will not come for this IPL. நல்லது. இல்ல ஓகே ஆமா சரி 4 கோடி கிடைக்கிறான்னு எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி இவங்க தான் வந்து அன்கேப்டு நிறைய ரிட்டைன் பண்ணது. ஆமாண்டா. சரி விடு. இவன் 11 சொல்லிட்டல. எனக்கு வந்து இவங்களுக்கு ஒன்றும் சஜஷன், ஆடவே ஆடாதீங்கடா. சரி விடு, ஆடுற டீம்ல இல்ல 14 மேட்ச் ஆடுறாங்கன்னா ஒரு 10 மேட்ச்க்கு வந்து 2 ஃப்ரீ பாயிண்ட் கொடுத்துட்டு போட்டோம். இல்லடா நான் என்ன சொல்றேன்னா சிமிலர் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் நீ திருப்பி எடுக்கிற. ஓகே நீ ரீடைன் பண்ணது யாரு? பூரானா இருக்கட்டும், ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், 2 அன்கேப்டு மோசின் கானியும் மயங்க் யாதவ். மயங்க் யாதவ் கேப்டு. இல்ல சரி அவன் 2 பேரு. அப்புறம் இன்னொன்னு யாரு? பதோனி. இவங்களதான் நான் இது பண்ணிருக்கேன். உனக்கு வந்து பாசிபிளி ஒரு நல்ல ஒரு 5 பிளேயர் இருக்கிறப்ப நீ வந்து இவ்வளவு மோசமா ஒரு 11 எடுக்கக்கூடாது. புரியுதா? நீ பண்ட் எடுத்திருக்க ஒரு கேப்டன் பிக்கரா, ஓகே அக்ரி. ஒரு நல்ல கேப்டன் ஒரு சிங்கிள் ஹேண்டடா 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான். அது மேல நீ எல்லா மேட்சோட ப்ரெஷரையும் அவங்கள கொடுக்கும். நீ இன்னொரு நல்ல டெசிஷன் என்ன எடுத்துக்கன்னா ஐடன் மார்க்கம் உள்ள கொண்டு வந்திருக்க. அவன் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவான். அவன் வந்து நீ அடிச்சாடுலாம் சொல்லக்கூடாது. மிச்சல் மார்ஸும் ரிஷப் பண்ணிட்டு எப்படின்னா 2 கூட்டு கலவானீங்க. டெல்லியிலயும் சேர்ந்தா இருந்தானுங்க, இங்கேயும் சேர்ந்தா இருந்தாங்க. அவன் 2 பேரும் என்னமோ பண்ணி சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் பேட் பண்ணி அடுத்த வருஷம் நல்ல கான்ட்ராக்ட் பிடிச்சு போயிடுவாங்க. ஆமா ஆவேஸ்க்கு அதே மாதிரி நல்லா போடுவான். தாண்டி ஒன்றை டீம்னு ஒண்ணுமே இல்லை. ஆகாஷ் தீப் வந்து டெஸ்ட் சிங்கிள் லைன் அதுக்கெல்லாம் ஓகே. அவன் வந்து கண்டெய்னரிங் போலரா மட்டும்தான் பார்க்கணும். இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னதுல ஒரு 11 அதே 5 தான். அதான் 11ன்றது ப்ராப்பரா செட் ஆகல. இவன் கலந்து போட்டு ஒரு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிடலாம். ஓப்பனா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்ன சொல்றேன், இந்த அவர் சொல்ற 5 பேர் அப்துல் சமாத், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய், ஆயுஷ் பதேல் எல்லாருமே எல்லா மேட்சும் கிளிக் ஆனது. இருந்தாதான் இவங்களால குவாலிஃபை ஆகும். கரெக்ட். ஓகே, ரேட்டிங் ஃபார் தி டீம் அவுட் ஆஃப் 10. பூனமவன் 5 5.5. 5 தான். 5 இல்ல ஆனா எனக்கு இவன் ஆனா ஒன்னே சொல்றேன், இவங்க கிட்ட உங்களோட நான் நல்ல ஹிட்டிங் ஸ்டார் பிளேயர் நினைச்சா அவன் ஒருத்த மேட்ச மாத்தோன்ற பேர் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா நான் கரெக்ட் தான். 5.25 டா. கால் மார்க் எதுக்கு? என்ன எலவுது எவனாச்சும் இப்படி பங்கு பிரிச்சு பாத்திருக்கீங்களா? டேய் பரவாயில்லடா. அடுத்தது போலாம். டெல்லி கேபிட்டல் பூனமவன் சந்தோஷமா குதிச்சுன்னு இருப்பாப்லே. ஏய் நீங்க 2 பேரும் சொல்ல பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேனே. பாயிண்ட் நானும் 5 சொன்னேனே. 2 பேரும் பாயிண்ட்ஸ் யா 5 சரி ப்ரோ காப்பிரைட் வந்துரும் ப்ரோ. நம்மளுக்குலாம் போட்டா அவனுக்கு வருமானமே வரலடா. வருமானமே காப்பிரைட் பண்ற தூக்கு மாட்டி தொங்கிக்கலாம்டா நமக்குலாம் போட்டான்னா. அவன் அங்க போட்டான்னா ஒரு காப்பி ரேட்டுக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு பாக்கலாம். நமக்கு நம்ம தான் 60 ரூபா கொடுக்கணும் ஏதாவது சொன்னா. இது வந்து ஒரு அற்புதம். அதான் இது வந்து ஒரு அற்புதமான டீமா இருக்கு.
இவனுங்க வந்து கொஞ்சம் அறிவோட டீம் எடுத்திருக்கானுங்க. ஆமா ஆனா இவங்க ரிட்டன்ஷன் பார்த்துட்டு இல்ல ரிட்டன்ஷன் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் கவலை தான் பட்டேன். ஆனா நிறைய நல்ல பிளேயர்ஸ் விட்டானுங்க. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் bowling அட்டாக்லயே எனக்கு தெரிஞ்ச நார்க்கியா விட்டாங்க. ஆமா அவன் நார்க்கியா பாவம் போயிட்டு விட்டானுங்க, ஒரு முகேஷ் சம்பந்தமே குமாரையும் இல்லாத விட்டானுங்க. டீம்ல தூக்கிட்டு இருக்கான் இப்ப. ஆடவே பட் போறது ஸ்டில் இல்ல. ஆனா அவங்க பிக்ஸுமே பயங்கரமா எடுத்துட்டானுங்க. இல்ல அதான் சொல்றேன். இல்ல என்ன சொல்றேன், நார்க்கியாவோ முகேஷ் குமாரோ ஒரு பவுலர் அவங்க இன்னும் சேஃபா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஷுவர் ஷாட்டா சொல்லியிருக்கலாம் நல்ல முகேஷ் ரிட்டன்ஷன். குமார் இருக்கானே. ஏன்னா பண்ட் வந்து அவனை ஆர்டிஎம் போட்டு அப்புறம் ஆக்ஷன் எடுத்தானுங்கடா. ஓகே சரி. ரிட்டன்ஷன் அப்பவே ஓஹோ ஸ்ட்ராங்கா என்ன சொல்றேன், அவனுங்க வந்து லைக் அவங்க பண்ட் வந்து அவரா தான் வெளியே போனாரு, நான் ஆக்ஷன்ல போய் ரேட் பார்க்கணும் என்னன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. So considering Okay. that he can be out, மத்த ஆப்ஷன் லைக் பண்ட் வாஸ் நாட் தேர்னா நான் எப்படி இன்னும் கம்ஃபர்டபுளா இவங்க ரீடைன் பண்ணிருக்கலாம்னா ஜேக் ஃப்ரேசர் மெகரையும் முகேஷ் குமாரையும் எடுத்து 6 ரிட்டன்ஷன்ஸ் சார் தே கேனாட் டூ 6 நினைக்கிறேன் ஏன்னா கேப்டு. ஓகே ஸோ எய்தர் ஆஃப் ஜேக் ஃப்ரேசர் மெகர் ஆர் முகேஷ் குமார் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை ரீடைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல டீம் ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிருப்பேன். ஏன்னா அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் யாருன்னா அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். இவங்க 4 பேரை வச்சு ஒரு 11 பில்டு பண்றது ரொம்ப கஷ்டம். நான் தான் சொல்றேன்ல எல்எஸ்ஜியோட ரிட்டன்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த 5 வச்சு நீ ஃபில் இன் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இந்த 4 வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியானது. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல. இப்ப எல்எஸ்ஜி நம்மளுக்கு வீக்கா தெரியறதுக்கான காரணமே they are having injury issues and slots ஒழுங்கா ஃபில் பண்ணல. அதான் இவங்க வந்து ஸ்லாட்ஸ் ப்ராப்பரா ஃபில் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லாம இருந்தாங்க. இப்ப கூட ஆக்சுவலா இன்னும் ஹாரி ப்ரூக்குக்கு தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இப்ப கூட பாருங்க ஒரு ஃபாரின் பேட்டர் இன்னும் உள்ள எடுக்கலாம். ஆனா இப்பவே இவங்க 11 இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் இவங்களோட 25 ஸ்ட்ராங்கா தெரியுது. சரி ரிசர்ச் பண்ணி சொன்னவரு 11 சொல்லட்டும், அதுல இருந்து நான் சேஞ்சஸ் சொல்றேன், என்னோட தாட்ஃபுல் சேஞ்சஸ். ஓகே நான் சொல்றேன். ஓபனிங் ஜேக் ஃப்ரேசர் மெகர் அண்ட் ஃபாஃப். 1 down Porel. Expected. 1 down Porel. 2 down Rahul. 3 down Stubb. அதுக்கு அடுத்தது வந்து அசுதோஷ் சர்மா. ஓகே and அக்ஷர் பட்டேல். ஓகே அது இன்டர்சேஞ்சபிள். அது அசுதோஷ் and அக்ஷர் இன்டர்சேஞ்சபிள். இல்ல பேட்டிங் ஆர்டர் எல்லாம் விட்டுறேன். யாரு 11 பேர்? மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், நட்ராஜன், முகேஷ் குமார். இதில் பிளேயிங் 11. மை இம்பாக்ட் சப் வில் பி மோஹித் சர்மா. சமீர் ரிஸ்வி இல்ல சமீர் ரிஸ்வி பத்திரமா உட்கார்ந்திருப்பாப்ல, பெஞ்ச்ல உட்கார்ந்திருப்பாப்ல. ஏண்டா அசுதோஷ் சர்மா நல்ல ஸ்டாட் வச்சிருக்காங்க கம்பேர் டு சமீர் ரிஸ்விக்குலாம். ஆமா ஓகே அசுதோஷ் சர்மா பஞ்சாப்ல அந்த பையன் தானே, எனக்கு தெரிய ஞாபகம் இல்ல. ஆமா நான் வந்து இதுக்கான சில சேஞ்சஸ் ஆப்ஷன் சொல்றேன். இது ஆக்சுவலா நல்ல 11 இப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். நான் சேஞ்சஸ் பண்றேன். பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நான் கை வைக்க மாட்டேன். தே ஹாவ் டு பிளே அக்ஷர் சேர்த்து 5 பவுலர்ஸ் அவங்க ஆடிதான் ஆகும். ஆமா ஏன்னா we know that one day ஒரு பவுலர் அடிவாங்க கன்ஃபார்ம். ஸோ அதனால ஒரு இம்பாக்ட் சப்பா இன்னொரு பவுலர் கொண்டு வரது வந்து ஒரு பிளஸ் தான். 6 பவுலர் லைனப் என்ன கேட்டேன்னா இப்போ கரண்ட் T20 ஆடுறப்போ 6 பவுலர் லைனப் இஸ் அ மஸ்ட். என்னோட தாட் எங்க போகும்னா இப்போ ஜேக் ஃப்ரேசர் மெகர், ஃபாஃப் டூ பிளஸ், ட்ரிஸ்டன் ஸ்டப் 3 ஃபாரினர் நம்ம முன்னாடி பேக் பண்றோம். இப்போ வந்து இன்கேஸ் அசுதோஷ் சர்மாவால பிரேக் இன் பண்ண முடியலன்னா ஐ வில் பிரிங் இன் கருண் நாயர். ஏன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டினியூ பண்ணுவாங்க. அது போக இவங்களோட அதான் சொல்றேன்ல, இது போக உனக்கு பவர் லைக் நல்லா உனக்கு வந்து இப்போ என்னால பவரா அடிக்க முடியுது, நிக்க ஆள் இல்லைன்றப்ப இல் பிரிங் கருண் நாயர்.
எனக்கு ஆனா அடிக்க தான் ஆள் வேணும் அப்படின்றப்போ ஐ கேன் பிரிங் இன் சமீர் ரிஸ்வி. எனக்கு பவுலிங்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னா ஐ கேன் பிரிங் இன் தர்ஷன் நால்கண்டே ஆர் திருப்புரானா விஜய். ஸோ வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட. தர்ஷன் நால்கண்டே எனக்கு நான் வந்து பார்த்திருக்கேன் bowling lineup ல குஜராத்ல. திருப்புரானா விஜய் நான் எனக்கு ஐ அம் நாட் அவேர் ஆஃப் ஹிம். இல்ல அப்கமிங் பிளேயர். ஓகே, என்ன இது அந்த என்ன இது ஆட்ரிபியூட் என்ன? ஆல்ரவுண்டர் தான். ஓகே, எந்த மாதிரி கேக்குற? இல்ல அது ஐ மீன் சீமரா ஸ்பின்னரா அது கேக்குறேன். இது விஜயா? விஜய் 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 வந்து ஸ்பின்னர் ஆஃப் பிரேக் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆந்திரா பிரீமியர் லீக்ல ஆடி இருக்கான். ஓ நல்ல ஸ்டார்ட் இருக்கு. ஓகே, ஆந்திரா பிரீமியர் லீக்னா பீடாக்ட கேட்டா நல்லா தெரியுமே. விட அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு முடியும். பிஸியா இருப்பாரு ப்ரோ. ஆமா, தமிழ் எந்திரன் தான் பூனை. ஐயோ பூனை மோகன் ஃபேன்ன்றேன், பீடாக் ஃபேன். ஆமா ஆமா அதெல்லாம் அப்படிதான். ஓகே, சோ லாஸ்ட் மேட்ச்ல 2 5 விக்கெட் ஆல் வச்சிருக்காரு. யாரு? ரஞ்சில ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, மோர் தென் பவுலிங் ஆல்ரவுண்டர். மோர் லைக் அ பவுலிங் ஆல்ரவுண்டர் தென் அ பேட்டர். அதான் அக்ஷர் பட்டேல் அந்த பவுலிங் யூனிட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா இல்ல அதான் சொல்றேன், கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் வித் த பேட். ஸோ வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவனுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் ஃபுல்லா இந்தியன்றதுனால. ஆமா, இப்போ கொண்டு வர ஃபாரின் பிளேயர் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவனுக்கு வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் டிஃப்ரெண்டா பார்க்கலாம். அவனுக்கு பவுலர் இப்போ வந்து ஆக்சுவலா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின் பவுலர் வந்து ஸ்டார்க்குக்கு தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட். கரெக்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு வில்லர் கொண்டு வரலாம். சுஷ்மந்தா சமீரா இஸ் an optionல நல்ல பவுலர் தான். பட் ஸ்டார் கூட கம்பேர் பண்றப்போ வில்லோருக்கு வந்து வில் பி அஹெட் ஆஃப் சமீரா தான். ஸ்டார் கூட பொசிஷன் ஃபில் பண்ண போறான்றப்போ கரெக்ட் தானே? கரெக்ட். பிக் ஷூஸ் டு ஃபில் இன், பட் ட்ரை பண்ணலாம். இல்ல ட்ரை பண்ணலாம். சமீரா நான் தப்புன்னு சொல்ல. நான் வந்து ஒரு பிளேயர் கொண்டு வர போறேன்னா ஐ வாண்ட் பேஸ் பவுலர். லைக் என்னோட சாய்ஸ் வந்து 2 சாய்ஸ் தான். ஒரு பேஸ் பவுலர் லைக் இது வில்லோர் ஆர் வேற யார் இருக்கா இப்போ மார்க் உட் சொல். பாஸ் ஆயிட்டாப்ல அவரு. இல்ல மார்க் உட் ஓகே மார்க் உட்ரா. ஓகே மார்க் உட் டீம் சரியா இருக்கானா? அவனா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர் எனக்கு வேணும். ஏதோ ஒரு கண்ட்ரி, எனக்கு இந்த இருந்தா வேணாம் அங்க இருந்தா வேணும் இவன் ஆக்சுவலி அவன் பேர் என்னதுடா? there was one bowler, I don't remember his name. எந்த டீமுக்கு ஆடினான்னு ஞாபகம் இல்லை, பட் somewhere I have seen him recently. பேர் சரியா தெரியல. எந்த லீக்ல அதான் எனக்கு சரியா ஞாபகம். யாரு கூட ஆடினான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ரொம்ப பியூர் ஃபாஸ்ட் பவுலர்லாம் சொல்ல முடியாது, பட் நல்லா ஒரு பிச் பண்ணி டர்ன் ஆகும் பால், கட்டர்ஸ் எக்ஸலண்டா போகும். அந்த மாதிரி ஒரு பவுலர் கொண்டு வரலாம். இல்லை என்னோட ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்னதுன்னா பிரிங் இன் அ மீடியம் பேஸ் பவுலர் who can go big, like primary bowler but who can smash. ஆமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. ஆமா, ஏன்னா இவங்களோட லைக் இவங்க பிரைமரியா தேவை ஒரு பவுலர் மாதிரி தான். ஏன்னா பேட்டிங் இஸ் ஆல் சார்ட்டட். லைக் ஸ்டப்ஸ் ஃபெயில் ஆல தேவ் ரீட்டைன். பட் இன்கேஸ் இப்போ ஸ்டப்ஸோட ஃபார்ம் இஸ் லைக் கொஞ்சம் வீக் கம்பேர்ட் டு ஹவு ஹி வாஸ். they had Harry Brook but unfortunately they missed them. நல்ல ஆப்ஷனா யோசிக்கணும்னா he has pulled out. சரி, ஒரு நல்ல ஆப்ஷனா நான் யோசிக்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஆஃப் டெவால்ட் பிரேவிஸ். அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு, அவரை கூட உள்ள கொண்டு வரலாம். ஆமா டெவால்ட் பிரேவிஸ் has done very well in SA20 this year. நான் சொல்றேன் டெவால்ட் பிரேவிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். அவர் எப்பனாலும் வந்து எங்க வேணாலும் அப்படியே உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லை வேற யாராச்சும் வேணும்னா அது வந்து இந்த பவுலிங் பிளஸ் பேட்டரி இப்போதைக்கு யாருமே உங்ககிட்ட என்ன இன்னும் பட்ஜெட் இல்லையா? இல்ல அவர் ஐ திங்க் பட்ஜெட் இல்லை. ஆனா 6 ஃபார்னர், அதான் ஹாரி ப்ரூக் வெளியே போனதுனால 7வது ஃபார்னர் இல்லை.
பட் ஆனா இவங்க கிட்ட ஒரு 11 ப்ராப்பரா இருக்கு. ஆமா ப்ராப்பர் 11 டெட்லி பவுலிங் தான். இது இப்ப இருக்கிற பவுலிங் டெட்லி. இல்ல அவங்க என்ன பேக்கப் தான் இல்லாம இருக்கு. மேனேஜ் பண்ணிடுவாங்க. பேக்கப் இல்லன்னு சொல்ல அக்ஷர் முடியாது. பட்டேலோட கேப்டன்சி இன்னும் ஒரு பேக்கப் இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். இல்லன்னு சொல்லல. இல்ல இருந்தா இன்னும் கம்ஃபர்ட்டபிளா போலாம். you have only one backup, pure bowling backup. ஸ்டார்ட் போனா சமீரா. who else is your backup? ஆமா. இப்போ இந்தியன் பவுலர் வந்து இன்ஜூரி ஆறான். நட்ராஜன் இஸ் இன்ஜூரி ப்ரோன். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். if suppose Natarajan gets injured, who is going to replace him? Only option is bring in Mohit Sharma into the main 11 and you have to bring Mohit Sharma impact ஆகவே இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன தர்ஷன் நால்கண்டே விஜயோ பேஸ் பவுலர் இல்லைன்னாலும் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து they have to do. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் they have to. இப்போ அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் பிரிங்கிங் டெவால்ட் பிரேவிஸ்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இஸ் சேவ். லைக் பிரேவிஸ் வந்து உனக்கு ஸ்பின்னும் ஆப்ஷன் கொடுப்பான். ஆமா ஸோ அது இருக்கு. ஐ பிலீவ் கப்டன் ஆல்சோ பவுல் கொஞ்சம் ரொம்ப டீசன்ட்டா பவுல் பண்ணுவாங்க. என்ன கேட்டேன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு ஃபாஸ்ட் பவுலரா இல்லாம ஒரு பவுலரா ஒரு ஆப்ஷன் வேணும்னா இன்ஃபார்ம் மைக்கேல் பிரேஸ்வெல் கொண்டு வரலாம். நல்ல ஒரு அடிஷனா இருக்கும். கரெக்ட் ட்ரூ நல்ல ஆப்ஷன். ஒரு எக்ஸலென்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி. அவர் லைக் விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் he will be very economical. ஸோ உனக்கு லைக் வாட் எவர் he hits he will give you back. ரொம்ப பிரச்சனை பண்ணாம. ட்ரூ அது ஒரு நல்லா. ஏன்னா கன்சிடரிங் இஸ் கரண்ட் ஃபார்ம். கிளென் பிலிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா நல்லாவே ஆடி இருப்பான். அவன் எவன் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறானோ. அவன் ஒருத்தன் இருக்கான் குஜராத்ல. எதுக்கு இத்தனை ஃபாரினர் எடுத்துட்டு இருக்கானே தெரியல. சரி உனக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்து போவோமா? பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோமா? கொடுங்க தலைவர் திமிங்கலம். நீங்க கூட தலைவர். உங்களுக்கு வந்து டீம் ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால நான் ஒரு 8.5. ஓகே. எனக்கும் 8.5. எனக்கு அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுதான் அது பொட்டன்ஷியலி 9 தெரியல. ஏன்னா அதான் சொல்றேன்ல ஒரு நல்ல எனக்கு வந்து கொஞ்சம் பவுலர் ஃபோக்கஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்திருந்தாங்கன்னா ஐ வுட் கிவ் தம் 9 itself. ஏன்னா இப்ப அவங்களோட அந்த 6 பவுலர் லைன் மட்டும் பார்த்தோன்னா இட் இஸ் ரியலி குவாலிட்டி லைன். ஓகேவா? அந்த 6 பவுலர்ஸ் the depth is covered, the middle overs are covered, the power play is amazing. அதான். ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எனக்கு வந்து நீ எதாவது சொல்லல பியூர் பவுலரா எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆல்ரவுண்டர் ஹூஸ் பிரைமரி ஆட்ரிபியூட் இஸ் பவுலிங். லைக் அக்ஷர் பட்டேல் பவுலர் தான். பட் அவருக்கு வந்து பேட்டர் டீம்ல இல்லாதனால அவன் பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருந்தா கூட ஐ வில் அக்ரி ஒரு 9 கொடுத்துருவேன். அப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாங்கன்னா. ஓகே. சோ as of now 8.5 னு வெச்சுப்போம். So the first team that all three of us have given the same score. நல்ல ஸ்கோர். அடுத்து ஜிடி இருக்குல்ல. அவனதான் சொல்லிட்டு அதுக்கு சேம் ஸ்கோர் கொடுப்போம். ஆப்போசிட் சைடு ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம்ல கொடுப்போம். ஏன்னா அவனுங்க பவுலர்ஸா எடுத்து வச்சிருக்கானுங்க. நான் ஏதோ ஒரு இதுல பார்த்தேன். இல்ல நான் சொல்றேன் அவனுங்க வந்து 11 எப்படி பாப்போம். அவனுங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். So next அதுல actually நிறைய ஃபன் இருக்கும். next team is ராயல் பங்காளிங்க. இவனுங்க வந்து ஃபுல் இந்தியன் நல்லா பால் கொஞ்சம் நல்லா பால் பவுலிங். ஓகேவா? நான் வந்து இவங்களை வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு ஓவராலா பார்க்கும்போது நல்ல சைட். பட் எந்த 11 வச்சு போக போறாங்க? கரெக்ட். அண்ட் they have to bench quality players. நிறைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அப்படியே இறக்கிருக்கானுங்க. எல்லாரையும் பெஞ்ச்ல தான் உட்கார போறாங்க. நிறைய யாருப்பா? ஓகே சாரி இல்லடா ஒரு பேட் நிதிஷ் ராணாவே மும்பைல தான் இப்ப ரீசெண்டா கேகேஆர் ஆடி இருக்கான். சைனை அங்க ஆடிதானே அங்க போனா. ஜோஃபர் ஆர்ச்சர் அங்க இருந்தா வரான். ஆமா சரி இப்ப வந்து விஷயத்துக்கு வருவோம்.
ஆக்சுவலா தே அது ஹேவ் ஒண்ணு Batting சொல்லு. பிக்ட் a batting வெரி lineup வெல் பயங்கரமா பிளான்ட் வச்சிருக்காங்க. டீம். வெரைட்டி சூப்பரா இருக்கு, நல்ல வெரைட்டி இருக்கு டீம்ல. ஆனா ஆனா they need to bring their A game. அத நம்ம இந்த இவனுக்கு சொன்னதுதான், பஞ்சாபுக்கு சொன்னது. ஆனா இந்த இது என்னன்னா ஒரு காம்பினேஷனாவே செட் ஆயிருக்கு. இல்ல பஞ்சாப் காம்பினேஷனே இல்ல. நான் தான் சொல்றேன், ஒரு 11 பஞ்சாபுக்கு பில்ட் பண்ண முடியும். சொன்னதுதான். அதே மாதிரி இங்க காம்பினேஷன் அது அந்த மாதிரி இல்லாம காம்பினேஷன் செட் ஆயிருச்சு. பஞ்சாபுக்கு இவனுக்கு என்ன சிமிலாரிட்டினா, ஆல் தி பிளேயர்ஸ் that is picked should bring their A game. பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆன் தி ஸ்பாட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். தான் மேட்டர். ஆல்சோ ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் பராக் தான் கேப்டன் பண்றாரு. இல்ல சாம்சன் ஆட வேண்டாம். Samson is going to play as a pure batter. Parag is going to captain the first 3 matches. Jurel will keep the wicket. ஓஹோ ஓகே ஓகே சரி சொல்லு 11 சொல்லு பிளேயிங் 11 சொல்லு. So 11 சொல்றேன். Number 1 Sanju Jaiswal. ஓகே. Parag, ஓகே Jurel, Shubham Dubey, Archer, Hasaranga, Tikshana, Fazalak சுபம் டூபே Faruqi. ஆடுவான்றியா? சுபம் டூபே ஆடுவான்றியா? ஆமா. நான் நிதிஷ் ராணா ஆடுவேன்றாங்க போல. சரி இல்ல சுபம் டுபே அவங்களே இது அவங்க ட்ரெயின் பண்ண கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இருந்து ட்ரெயின் பண்ண பிளேயர். சோ தே ஐ டோன்ட் திங்க் தே வில் லீவ் ஹிம் அவுட். லாஸ்ட் இயர் மீ ஹேட் இல்ல லாஸ்ட் இயர் மீ ஹி ஹேட் a decent IPL அவனுக்கு. ஓகே. லாஸ்ட் இயர் and the year before நல்ல IPL, decent IPL. In fact Shubham Dubey was the impact player. I'm not sure if I'm அதெல்லாம் right. ஓகேடா. என்ன கேட்டனா யூ வுட் பேட் நிதிஷ் ராணா இந்த நம்பர் 3 or 4 ஸ்பாட். ஏன்னா எக்ஸலன்ட் ஸ்டாட்ஸ் ஓவர் த பாஸ்ட் இயர்ஸ். கன்சிஸ்டன்ட்டா இந்த 400 ரன் எக்ஸ்பீரியன்ஸ் வெட்டரன் ஆஃப் IPL தான் சொல்லணும் நிதிஷ் ராணா பத்தி பேசும்போது. சோ ஏதான் we'll discuss that. இது முடிச்சிடுறேன். நம்பர் 9 வந்து ஃபசலக் ஃபரூக்கி ஆர் குவேனாமா பாக்கா. ஹெட்மயர் ஹிட்டார் மிஸ். ஹெட்மயர் உள்ளே எடுக்கலையா நீ? இருக்கலையே. டேய் அவனை ரீடைன் பண்ணிருக்கானுங்கடா. நான் என்ன பண்றது? எனக்கு எனக்கு என் காம்பினேஷன்ல செட்டே ஆகலையே. அவன் போன வருஷம் எல்லாம் கொஞ்சம் அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல லைக் உனக்கு அங்க ஒரு பவர் ஹிட்டர் வேணும். அப்படி சொல்றீங்க? சொன்னது கேட்கலையா? கேட்டுச்சா? கேக்குது. ஹெட்மயர் எடுத்துட்டா ஐ நீட் டு சரி லாஸ்ட் பவுலர் சொல்லு. ஆர்ச்சர் ஹசரங்கா. தீக்ஷனா தேவையில்லடா. ஆர்ச்சர் தீக்ஷனா அப்புறம் தீக்ஷனா தேவையில்லடா. என்னடா இப்படி சொல்ற? அந்த ஸ்ரீலங்கன் எதுக்கு நீ தீக்ஷனா வச்சிருக்க? ஸ்ரீலங்கன் ஸ்பின் ட்வின் ஒரு மயிலும் தேவையில்ல. நிதிஷ் ராணாவும் ரியான் பராகும் அவனோட நல்லாவே போடுவானுங்க. அவனை நீங்க சிஎஸ்கேலே எதுக்கு வச்சிருந்தீங்கன்னு தெரியாம வச்சிருந்தீங்க. அந்த சிஎஸ்கே டைம் பத்தி பேசாதீங்க ஜி, செஞ்சு விட்டுருங்க ஜி. நீ துஷார் தேஷ்பாண்டே எடுக்கலையா? உள்ள எடுத்திருக்கேன் நான், அது இன்னும் சொல்லலையே. ஃபசலக் ஃபரூக்கி ஆர் குவேனாமா பாக்கா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஐயோ ஒரு பேர் எழுதிக்கேன்டா. என்ன பேர் எனக்கே தெரியலடா. ஆகாஷ் மத்வாலா ஆர் குமார் கார்த்திகேயா. அந்த இடத்துல ரெண்டு பேர்ல யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பாக்ட் பிளேயர் சந்தீப் சர்மா. ஒரு காலத்துல எனக்கு வந்து இதுல சில பிரச்சனை வரும்னா நிதிஷ் ராணா ஆடுவேன். ஓகேவா? நிதிஷ் ராணா இன்ஸ்டெட் ஆஃப் வைபவ் சூர்யவன்சி ஸ்டண்ட் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நான் அதெல்லாம் நான் கணக்கு எடுக்கல. நான் ப்ராப்பர் 11 மட்டும் தான் சொல்றேன். அதை ஸ்டண்ட் அடிக்கிறதுலாம் நான் எதிர்பார்க்கல. சரி இப்ப நிதிஷ் ராணா ஆட வைக்கிறதுனா யாரு இரு நான் சொல்றேன். என்னோட 11 சொல்றேன். சாம்சன், ஜெய்ஸ்வால், ராணா at 3, ஜுரல் at 4,
சிம்ரன் அட் மேயர் அட் 5, ரியான் பராக் அட் 6. ஓகேவா? என்னோட டில் 6 லெவல் ரியான் பராக் அட் 6 ஏன் ஃபினிஷ் பண்ணுவான் ஃபினிஷ் ஓகே பண்ணுவான் லேட்னு தோணுது. இல்ல ஃபினிஷ் பண்ணுவான் ஹெட்மேரும் பராகும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏறி பொறுத்து. ஓகே பராகட் நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா இப்ப என்ன நான் இன்னும் 5 பேர் எடுக்கணுமா? யா இப்பதான் நான் பவுலர்ஸ்க்கு போவேன். ஓகேவா? ஜோஃபர் ஆர்ச்சர் என் 11ல இருப்பான். ஓகே ஹசரங்கா என் 11ல இருப்பான். ஓகே இவங்க 3 பேர் தான் என்னோட கேரண்டீட் ஃபாரின் பிளேயர்ஸ். 4வது ஃபாரின் பிளேயர் இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? ஃபசலக் ஃபரூக்கி எடுக்கலாமே. இரு இருடா நான் சொல்றேன்டா. எனக்கு வந்து ஸ்பின் ஃபார் ஹசரங்கா இஸ் கோயிங் டு பி குமார் கார்த்திகேயா. If they think that Kumar Karthikeya cannot could do that much impact, they have to go with Riyan Parag and Nitish Rana. Okay, குமார் கார்த்திகேயா நல்லா தான் பண்ணியிருக்கான் மும்பைல. அது என்னோட ஒரு பிக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட அப்ரண்ட் பவுல் பண்றதுக்கு ரிமைனிங் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் will be ஆகாஷ் மத்வால் அண்ட் ஓகே துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக நான் ஃபஸ்லக் பருக்கே எடுத்துட்டு சந்தீப் சர்மா நான் இம்பாக்ட் சர்மா வச்சுக்கிறேன். சந்தீப் சர்மா இம்பாக்ட் சப். ஓகே சரி நான் என்ன கேக்குறேன்னா ஃபசலக் ஃபரூக்கிக்கு இடம் இல்லையா? அதான் சொல்றேன் நான் ஃபசலக் ஃபரூக்கி உள்ள கொண்டு வருவேன். துஷார் தேஷ்பாண்டே எனக்கு வேணாம். இப்ப இடம் இருக்கு. ஏன் துஷார் தேஷ்பாண்டே வேணாம்? ஏன்டா 4 ஃபாரின் ஷாட் இருக்கே. ஃபரூக்கி தேஷ்பாண்டேயோட நல்லா தான் போடுவான். bro last year தேஷ்பாண்டே விட முடியுமா? சிஎஸ்கேவோட லீடிங் விக்கெட் டேக்கர். ஏய் நீ ஓத்தா துஷார் தேஷ்பாண்டே சொல்றீங்க உள்ள வச்சிரணும். என்ன முடியாது. அது உங்களுக்கு லீடிங் விக்கெட் டேக்கர் அது உங்களுக்கு அது உங்களுக்கு நீ பாருங்க விக்கெட் 10 ஷாட்ல they are going to play 2 matches with Guwahati which is going to be slow wicket. சரி அங்க நீ சொல்ற மாதிரி குமார் கார்த்திகேயா ஆடியா ஆகலாம். ஏன்னா we need a spinner. அப்ப குமார் கார்த்திகேயா ஆடுறானா இவன் தேவையில்ல, ஃபசலக் ஃபரூக்கி தேவையில்ல. ஆமா அதுதான் சொல்றேன். அங்க ஓகே. அதர் 5 matches home matches they are going to play at Savai Mansingh Jaipur which is going to be high scoring and a flat pitch. flat pitch நான் துஷார் தேஷ்பாண்டே போறது ஃபசலக் ஃபரூக்கியே போட்டு போறேன்டா. சரி போ பார்க்கலாம் இவங்க என்ன முடிவு. ஆனா நல்ல டீம். they are very good team. பூனமன் சொல்லுவார் ஃபர்ஸ்ட். என்ன பாயிண்டா? நல்ல டீம் தான். ஓடா 7 போட்டு ஆர்சிபிக்கு எவ்வளவு போட்டிருக்கேன்? ஆர்சிபிக்கு நீங்க 7.5 கொடுத்திருக்கீங்க. அப்ப என்னுடைய 7 தான். ஓகே மிஸ்டர் தலைவர் திமிங்கலம் 7.5 நானு 7.5. பரவாயில்ல. பார்ட் 2 வந்து there is a lot of close correlation. ஏன்னா எல்லாம் ஒரே அளவுல தான் டீம் எடுத்திருக்கானுங்க. பார்ட் 1 பாரு என்ன வேரியேஷன். ஆமா ஒரு ஆளுக்கு வந்து நீங்க ரொம்ப ஃபேவர் பண்ணிருக்கீங்க. இல்லப்பா நான் அப்படிலாம் நான் இல்லப்பா. எவ்வளவு போட்டிருக்கேன்? 8 போட்டிருக்கேன். நான் எவ்வளவு போட்டிருக்கேன்? 5 போட்டிருக்கேன். அந்த தம்பி நடுவுல 7.5 போட்டிருக்கு. நீ ஒரு 0.5 எக்ஸ்ட்ரா போட்ட. அதான் நானும் 7.5 தான் போடுவேன். ஏன்னா ஃபேன் அப்படின்ட்டு ஒரு மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு 0.5 கிரேஸ் மார்க் போட்டேன் உங்களுக்கு. அடுத்த டீம் போலாம். ஓகே சோ the final team அதாவது அவங்க வந்து முதல் வருஷமே கப் அடிச்சிட்டாங்க. நாங்க தான்டா பூலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்படி என்ன இதுக்கு முன்னாடி பேசின டீம் தான் முத கப் அடிச்சானுங்க. அவனுக்கு என்ன பேசுறாங்க? கரெக்ட் தானே? சரி விஷயத்துக்கு வருவோம்.
இந்த டீம் பத்தி நான் ரிசர்ச்சே பண்ணல, எனக்கு இந்த டீம் பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு தோணல. ஸோ சரி, இந்த டீமோட கதையை நான் சொல்றேன். இவனுங்க வந்து இருக்கிற நல்ல பிளேயர்லாம் பிடிச்சு போட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பிடிச்சு போட்டிருக்கானுங்க. இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனைனா எந்த 11 பேர் ஆட வைப்பேன்னு தெரியல. கரெக்ட். நான் வந்து ஒரு அது மட்டும் கரெக்டான ஒரு பேட்டிங் ஆர்டர் இல்லை இவங்க கிட்ட. பேட்டிங் ஆர்டர்லாம் இருக்கு. நான் சொல்றேன்ல, நான் 11 நான் சொல்றேன். ஓகேவா? கில்லும் பட்லரும் ஆடுவாரு. ஆமா சாஹா ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்படியே கீப்பர் பட்லர். ஐயா என்ன ஒரு ஃபாரினரா போயிட்டாரு, அது நமக்கு மேட்டர் இல்லை. ஓகேவா? அடுத்து அனுஜ் ராவத் ஆடுவாரு. ஆமா. கிளென் பிலிப்ஸ் ஆட மாட்டார், ஆனா சப்ஸ்டியூட் ஃபில்டரா ஃபீல்டிங் பண்ணியே தீருவான் பாரு. ஓகே 1 2 3 சொல்லிருக்க. ஓகேவா? யார சொன்ன 3யா? அனுஜ் ராவத். அனுஜ் ராவத். ஓகே 3. ஓகேவா? லோம்ரோர் நல்லா ஆடி இருக்கான் ஆர்சிபில, ஆனா இவன் ஆட வைக்க மாட்டானுங்க. ஓகேவா? அதே சாய் சுதர்சன் ஆடுவான்டா நம்பர் 3ல. அனுஜ் ராவத் 3 ஆட மாட்டான், சாய் சுதர்சன் 3 ஆடுவான். ஓகே ஆமா ஆமா. அனுஜ் ராவத் கம் நெக்ஸ்ட். ஓகேவா? ஷாருக் கான் ஃபினிஷர். ஆமா, என்ன கவுண்ட் மட்டும் வச்சுக்கோ. 21 நிமிஷம். சாய் சுதர்சன், ஷாருக் கான் ஃபினிஷர். சாய் சுதர்சனுக்கு அப்புறம் யாரு சொன்ன? நீ ஆர்டர்ல எழுதுறியா ஓவரால் 11 எழுதுறியா? சொல்லு, நீ ஓவரால் 11 சொல்றதுக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். கில் பட்லர், சாய் சுதர்சன், அனுஜ் ராவத். அனுஜ் ராவத். அடுத்து வந்து ஷாருக் கான் போட்டுக்கோ. ஓகே சரியா? 5. அடுத்து சாய் கிஷோர் போட்டுக்கோ. கிஷோர் 6. சாரி, ரஷீத் கான் போட்டுக்கோ. ஓகே 7. ராகுல் தெவாட்டியா போட்டுக்கோ. ராகுல் தெவாட்டியா, ஈஸ்வர் ரபாடா, ஜெரால்ட் கோச்சியா, முகமது. இருங்க ரபாடா, சிராஜ், கோச்சியா, பிரசித் கிருஷ்ணா வச்சுக்கோ. கோச்சியா போட்டியா? நீதான் கோச்சியா போட்ட. இப்ப என்ன 11 இருக்கா? 11 வந்துருச்சு. 4 ஓவர் 6 11. ஆமா கோச்சியா போட்டு. அவ்வளவுதான். இவங்க 11 இருக்கா? மறுபடியும் சொல்லி 11. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். இம்பாக்ட் சொல்லு. இம்பாக்ட் தெரியல. பேட்ஸ்மேன் தான். இஷாந்த் சர்மா ஆர் பிரசித் கிருஷ்ணா போத் கேன் டு பேட்ஸ்மேனா தான்டா இருப்பான். டேய் இவனுங்க ஆல்ரெடி பவுலர் ஃப்ரெண்ட்லியா போறாங்கடா. வாஷிங்டன் சுந்தர் இருக்கான். மறுபடியும் 11 சொல்லு. இல்ல மஹிபால் லோம்ரோக் தான் இம்பாக்ட் சொல்லு. 11 சொல்றேன், இப்ப கேட்டுக்கோ. கில் பட்லர், சாய் சுதர்சன், அனுஜ் ராவத், ஷாருக் கான், சாய் கிஷோர், ரஷீத் கான், ராகுல் தெவாட்டியா, ஈஸ்வர் ரபாடா, சிராஜ், கோட்சியா. இம்பாக்ட் சப் வந்து மஹிபால் லோம்ரோக் தான். ஏன்னா ஆல்ரெடி 6 பவுலரோட போறானுங்க, சாய் கிஷோரையும் சேர்த்தா. அதனால இம்பாக்ட் மஹிபால் லோம்ரோக் யூஸ் பண்ணல. இம்பாக்ட் சொல்றான்ல, அவன் இம்பாக்ட் சப் பண்ண கொண்டு வரான். அவன் போல கோச்சியா வெளியே உட்கார வைக்கலாம். அவ்வளவுதான். சிராஜ் வெளியே உட்கார வைக்கலாம். கோச்சியா இல்ல. அதான் சிராஜ் வெளியே உட்கார வைக்கலாம். அதான் சிராஜ் கேன் கம் அவுட். ஆக்சுவலி சிராஜ்க்கு பதிலா நான் இங்க நம்பர் போட்டுறேன் 11ல. இல்ல 11ல அனுஜ் ராவத் சொன்னியா? 11ல அனுஜ் ராவத் இருக்கான். சிராஜ் கேன் ப்ளே. இல்ல they are going to play in a spin friendly pitchல ஆட போறாங்கன்னா they can bring in more. இவன் கொண்டு வரலாம், பேர் என்ன, வாஷி கொண்டு வரலாம். இல்ல எனக்கு இன்னும் ஒரு பேர் என்னது, கோச்சியா வெளியே உட்கார வைப்பாங்க, சிராஜ் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆமா, கோச்சியா இல்லனா ரபாடா ரெண்டுல யாராச்சும் உட்கார வைக்கணும். ரபாடா உட்கார வைக்க மாட்டாங்க. அது ஷோ. ரபாடா எக்ஸ்பீரியன்ஸ்டா. அதுவும் கரெக்ட் தான். So they can play Washi in spinning track. இல்ல they want another extra seamer na they can go for Prasidh Krishna or Ishant Sharma. பிரசித் கிருஷ்ணாவே போலாம்.
இன்ஸ்டா ஆஃப் வேணாம் ஆர் யாருக்கு பதிலா? அனுஜ் ராவத் பதிலா. பேட்ஸ்மேனே இல்லன்னு சொல்லி நான் சிராஜுக்கு இன்னொரு பதிலா பேட்ஸ்மேன் இல்ல. கொண்டு வரேன். டேய் அனுஜ் ராவத் எடுத்து நீ பிரசித் கிருஷ்ணா வச்சுடா பவுலிங் மட்டும் சிராஜ் போட்டால இல்ல. முடியாடா. சரி இவன் எதுல எவன் போட்டாலும் அடிக்க தான் போறான் இந்த வருஷம். அதுக்கு தான் இல்ல முன்னாடி நான் வந்து இவனை போடலாம் அப்படின்னு. இல்ல எவன் போட்டா இல்ல நான் இந்த டீம் மட்டும் சொல்லல. எல்லா டீமும் எந்த நல்ல பவுலர் போட்டாலும் பழக்க தான் போறானுங்க இந்த வருஷம். ஆமா ஆமா. அதனால வந்து எக்கனாமி இஸ் கோயிங் டு பி மினிமம் 7 or 8 for every bowler. அதனால தான் சொல்றேன். அதுக்காக வந்து பேட்ஸ்மேன் தான் வேணும். பவுலர் மட்டும் வச்சுட்டு போக முடியாது. அதுதான் இவங்களோட பேட்டர்ஸ் நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஆனா எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க தெரியாது. அவ்வளவுதான். அதான் நல்லா இருந்த டீம் அடிச்சு இப்ப என்னமோ பண்ணியிருக்கானுங்க. கரெக்ட். So what are you rating for this guy? குழப்பமாவே இருக்கு இவங்க டீம். அதான் மேட்டரிங்க. யாரை எடுத்து கரெக்டான இது போட போறாங்கன்னு தெரியல. 6.5 தான். 6.5. ஆமா நல்ல bowling attack but very weak batting. Yeah. So Mr. தலைவர் திமிங்கலம் 6. Okay, I am the highest. I am giving them 7. So we have come to an end of the team reviews. அடுத்து என்னது? ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் ப்ரெடிக்ஷன். அதெல்லாம் வேற. எவன் குவாலிஃபை ஆவான் எவன் ஆக மாட்டான். அவன் ஆட மாட்டானா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது மும்பை will qualify 1. 2 is Delhi Capitals. 2. Are you telling positions or now just I order la illa just team idan? Order la illa. எனக்கு எவன் மேலயும் நம்பிக்கை இல்லை இந்த வருஷம். Okay. எவன் எப்ப காலை பிடிச்சிட்டு போவான்னு தெரியல. 3 RCB. Okay. ஹாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. 4th வந்து SRH சொட்டு. It's between SRH and CSK. RR. அவன் கடைசியில போட்டிருக்கின்றா அவனை நான் இங்கேயோ. அந்த மாதிரி நியாயம் வேணா. டீமே மட்டமா இருக்குன்றக்கே அப்புறம் இப்படி குவாலிஃபை ஆவான். நாங்கள் என்னதான் மும்பை கண்ணியா இருந்தாலும் முடிஞ்சு 7 for reason சொல்லுவீங்க. தலை ஃபார் ரீசன். பாப்போம். So RR and SRH கூட ஒரு கிளாஷ்ன்ற கண்டென்ஷன் கிளாஷ் இருக்குன்ற. ஆமா ஆனா இவங்க 5 பேர்ல 4 பேர் உள்ள இருப்பாங்க. ஓகே. சோ மிஸ்டர் தலைவரே நீங்க சொல்லலாம். நான் என்னோட சாய்ஸ் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் 4 சொல்றேன். KKR மும்பை. இதுதான் அவன் சொல்றான்ப்பா. KKR ஓகே KKR மும்பை. மும்பை DC CSK. நான் மிச்சதெல்லாம் வச்சுக்கிறேன். KKR நீ 5 மார்க் கொடுத்துருக்கடாது. கொஞ்சம் ரீவிசிட் பண்றா. இல்ல அவனுக்கு ஆனாலும் வந்துருவாங்க நீ பாரு. நான் சொல்றேன் மேபி டீம் ஃபார்மேஷன் வரும். சரி அஞ்சாவது ஏதாச்சும் இன்னொரு ஆப்ஷனா வந்து RCB. ஓகே இந்த அஞ்சல நான் KKR க்கு RCB க்கு சண்டர்ல வெச்சுக்கோ. அப்படினா இல்லடா. 5 தர 5 நான் ஓகே 5 ஆப்ஷன்ஸ். ஓகே. So my options are RCB, MI, DC, CSK, and the 5th option is going to be SRH. SRH. So the reviews are over. எல்லாருமே சொல்லியிருக்கிற யுனானிமஸா சொல்லியிருக்கிற டீம் மும்பை they are going to qualify. டெல்லி
டெல்லி கூட. ஆர்சிபியும் கொஞ்சம் காமனா சொல்லியிருக்கோம். ஆர்சிபி 3 பேர் சொல்லியிருக்கோம். ஆமா. சிஎஸ்கேக்கு 5ல 2 ஓட்டு. கொஞ்சம் டவுட்டா. சிஎஸ்கேக்கு 2 ஓட்டு, எஸ்ஆர்எஸ்க்கு 2 ஓட்டு. எஸ்ஆர்எச் நான் எஸ்ஆர்எச் ஆர்ஆர்னு சொன்னேன். ஆமா. நீ ஆர்ஆருக்கு 1 ஓட்டு, கேகேஆருக்கு 1 ஓட்டு. நீ ஒரு ஓட்டு யாருக்கு போட்ட? ஏன் 1 ஓட்டா? நான் எஸ்ஆர்எஸ்க்கு போட்டேன்ல. எஸ்ஆர்எச் எம்ஐ ஆர்சிபி. ஆர்சிபி எம்ஐ நீ முதல்ல அப்படியே போட்டுக்கடா. இல்லடா, எஸ்ஆர்எஸ் ஆர்சிபி எம்ஐ சிஎஸ்கே டிசி என்னோட மட்டும். கேகேஆர் கட்டு மேல இருந்து கேகேஆர் கட்டு பார்ட் 1ல, பார்ட் 2 டிசி மட்டும். பார்ட் 2ல இருந்து செலக்ட் ஆயிருக்கிற ஒரே டீம் டிசி மட்டும்தான். நீ ஒருத்த மட்டும்தான் ஆர்ஆர் சொல்லியிருக்க எக்ஸ்ட்ராவா. இல்ல எனக்கு அவங்க என்னமோ பண்ணி உள்ள வந்துறான்னு ஒரு நம்பிக்கை. ஆமா, they can put up a really good fight. நான் நம்பிக்கையே இல்லாத டீம் சொல்றேன். எல்லாரும் ஒரே டீம் தான் சொல்லுவோம். எல்லாரும் ஒரு நீ சிஎஸ்கே சொல்லுவியா தலைவர்? நீ சிஎஸ்கே சொல்லுவியா? இல்ல நான் லக்னோ சொல்லுவேன். ஓபனா சொல்லுவேன். நீ சொல்லுவ தம்பி சிஎஸ்கே. நீ சிஎஸ்கே வேற சிஎஸ்கே எல்எஸ்டி ரெண்டுமே சொல்லிட்டேன். எல்எஸ்டி அந்த ரெண்டு பேரும் ஷார்ட் ஷாட் கீழ தான். பாட்டம் இல்ல குவாலிஃபை ஆக மாட்டாங்க. மீதி இருக்கிற 3 பேர் கூட அப்பப்ப அந்த கதவை தட்டுவானுங்க. அதாச்சும் நடக்கும். 2 பேருக்கு அதுவும் கஷ்டம். என்னோட ஷார்ட் ஷாட் நாட் குவாலிஃபைடு வந்து எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர். தலைவர் கேகேஆர் அடிக்கும். சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி. நான் லக்னோ அண்ட் மேபி ஜிடி சொல்வேன். ரெண்டு புதிய குஞ்சுகளும் அப்படியே வெளியே வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் a wrap on IPL reviews. நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாட்டர்டே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 22 மார்ச் 22. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆருக்கும் ஆர்சிபி. அப்லோட் பண்ணிடுவியா? அப்லோட் பண்ணிடுவியா? பண்ணிடலாம். காலையில இல்ல, நைட்டோட நைட் அப்லோட் ஆகும். சரி மேட்டருக்கு வருவோம். சோ நான் சொன்னதான் ஆர்சிபி கேகேஆருக்கும் மேட்ச் நாளைக்கு. What do you think will happen? Who do you think will win? மலை ஜெயிக்கும். மெல்ல அடிக்க மெல்ல. ஓகே, அது மட்டும் நடந்துச்சுன்னா ஐபிஎல்லே ஒரு மாதிரி இலவு புடிச்ச மாதிரி ஆயிரும் மேடம். ஆரம்பமே போட்டிருக்கா. நம்மளாச்சும் பரவாயில்லடா, ஐபிஎல் நடக்கலன்னு தான்டா கொல்கத்தாக்காரங்க எல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியலன்னு கவலையில இருப்பானுங்கடா. யாரு வரா? அரிஜித் சிங் பார்த்தேன், ஸ்ரேயா கோஷல் பார்த்தேன். அரிஜித் சிங் இல்ல, நம்ம அஜித் சிங் இல்ல, ஸ்ரேயா கோஷல் தான். அது உங்க யுனிவர்சிட்டில மட்டும் தான். சரி ஓகே விடுங்க. எங்க யுனிவர்சிட்டில எல்லாம் ப்ராப்பர் நார்த் இந்தியன்ஸ் அரிஜித் சிங்னு சொல்லுவாங்க. அப்படிதானே தலைவரே? அரிஜித். ஆமா, அரிஜித் சிங். பரவாயில்ல, அஜித் சிங் தான். எங்க யூனிவர்சிட்டில நீங்க பேண்ட் மாதர் தோத்து ஜாலியா கேட்கனே போலாம். நீங்க ஜஸ்ட் அப்படி ஒரு காரிடார்ல நடந்தீங்கன்னா ஜாலியா கேட்கலாம். சரி விடுங்க. அடுத்து என்ன? சோ எல்லாரும் மறக்காம வந்து வீடியோ பாருங்க. 3 பேருமே ஆர் வி பிக்கிங் ஆர்சிபி டு வின் டுமாரோ. ஆட்னா ஆர்சிபி ஜெயிக்கும். அதே சொல்லிரு, ஆட்னா கண்டிஷனல் ஆஃபர். ஆட்னா ஆர்சிபி ஜெயிக்கும். ஓகே, இல்ல ஐ அம் கோயிங் வித் கேகேஆர். கேகேஆர் குவாலிஃபை ஆகும்னே சொல்லிருக்கேன்டா. அஞ்சாவது ஆப்ஷனா தான் ஆர்சிபி. கரெக்ட். சரி, ஓகே. 2 RCB 1 KKR. Tomorrow night match review we will meet. Okay. Aman guys. Inime after every match we will record the reviews and mudinjalavukku we will try to post it at the same night or else you will get it in the next morning. முடிஞ்ச வரைக்கும் வேண்டிக்கோங்க, சூப்பர் ஓவர் போக கூடாது. ஆமா, போயிருச்சுனா எனக்கு ரெக்கார்டிங் லேட் ஆயிரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லனா ஒண்ணு பண்ணுவோம், சூப்பர் ஓவர் ஒரு சைடு ஸ்கிரீன்ல போட்டு விட்டு பாத்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுவோம் ரிவ்யூ.
ஆமா. அதான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்ச் ரிவ்யூஸ் எல்லாரும் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க. சும்மா சின்ன சின்ன ரிவ்யூஸ் தான் தருவோம். ஆமா, இட் வில் பீ நாட் மோர் தென் 30 மினிட்ஸ் பேச மாட்டோம். அதெல்லாம் அதான். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. நல்லா இருக்கும். வேற இன்ஸ்டா ஹேண்டில் மிஸ்டர் தலைவர் திமிங்கலம் இன்னைக்கு லாகின் பண்ணிடுவாருன்னு நம்புறேன். he will keep it alive. பண்ணிடுவேன். Yeah, I'll keep it alive. Because I am very bad at Instagram. I am very bad at Instagram, so அவர் தான் பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா நான் மீம்ஸ் எல்லாம் போடுறேன் ப்ரோ. ரீஷேர் தான் மீம்ஸ். நீங்க மீம்ஸ் போடுங்க, நான் வந்து அந்த அக்கவுண்ட்ல போயிட்டு ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே சுத்துறேன். அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். இந்த வீடியோ அண்ட் பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ கெட் சம் மீம்ஸ் இல்ல உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருக்குன்னா இந்த கமெண்ட்ஸ்லயும் போடுங்க, இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணலாம். எனிவேர் இஸ் ஓகே. எங்களை பர்சனலா தெரிஞ்சவங்க சில பேர் இருக்கீங்க, அவங்க எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். எங்களுக்கு தாராளமா மெசேஜ் பண்ணலாம். நீங்க தான் வந்து இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே கைஸ், thank you, bye. It's a wrap. Bye bye. Like, share and subscribe to Twitch for a Podcast. Twitch for a Podcast.